இந்த புதுமுகங்களை எனக்கு அறிமுகம் இல்லை. நம்ம செல்வா தான் வந்து இதுக்கு வரணுன்னு அப்படின்னு அழைச்சிட்டு வந்தாப்புல. அப்புறம் இதில் பார்த்தா எல்லாமே புதுமுகங்கன்னு சொன்னாங்க. வாழ்த்துக்கள். அவளூர் தொடர்கதை வந்து 27 புதுமுகங்களை வச்சு பாலச்சந்தர் சார் எடுத்தாங்க. அவளூர் தொடர்கதையில் மேக்சிமம் எல்லாமே புதிய நட்சத்திரங்கள் தான். அதே மாதிரி பாரதி ராஜாலாம் பல படங்கள் வந்து போகிற போக்கில் ஹீரோயினை செலக்ட் பண்ணுறது, ஹீரோவை செலக்ட் பண்ணுறது, பல விஷயங்கள் வந்து நமக்கு முன்னோடிகளாக அவங்க இருந்திருக்காங்க. அந்த முன்னோடிகளினுடைய தொடர்ச்சியாக இந்த தாரணி படத்தினுடைய இந்த குழு இருக்கிறது வந்து நம்மளுக்கு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா புதியவர்களை அறிமுகப்படுத்துறது தான் வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பெரிய இயக்குநர்கள்லாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பெரிய இயக்குநர்கள் யாருமே வந்து புதியவர்களை அறிமுகப்படுத்துறதில்ல, அவங்க பெரிய ஹீரோக்களை தான் தேடி போகிறாங்க. ஆனால் ஏன்னா வியாபாரம்ன்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லி போயிடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பெரிய இயக்குநர்கள் எல்லாம் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சு நிறையா படம் பண்ணுவாங்க. அது வந்து இப்போ வந்து ரொம்ப அதான் வியாபாரன்ற ஒரு விஷயத்தில் அவங்க வந்து சொல்லி நம்மளை எஸ்கேப் போயிடுறாங்க. இது வந்து இப்போ நம்ம மாஸ்டர் வந்து திருடாதடி எனக்கு பண்ணாங்க. மாஸ்டர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டால், இருப்பதை கொண்டு சிறப்பாக எடுக்கிறதுல மாஸ்டர் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா சினிமாவில் எல்லா நேரத்துலையும் எல்லாம் கிடைக்காது, வாழ்க்கை மாதிரி தான். அதை வந்து மிகச்சிறந்த முறையில் நமக்கு செஞ்சு தர்றவங்க. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா, அவர் ஒரு 200 வருஷம் வரைக்கும் நான் வாழுவேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒருத்தன் வந்து முதல்ல நம்மளை நம்பணும் நம்ம. ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் வந்து ஒரு 25 வருஷமாக மருந்து மாத்திரையே சாப்பிட்டது கிடையாது. எங்கள் அப்பாலாம் 50 வருஷம் மருந்து மாத்திரையே சாப்பிட்டது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு டாக்டர்கிட்டே நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா அப்படி வரும் தலைவலி இதெல்லாம் வரும். ஆனால் ஏதோ சுட தண்ணி கெடு தண்ணி எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒன்று காய்ச்சி கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு சரியாயிடும். அது நாங்கள் மருந்து மாதிரியே சாப்பிட்றதில்ல நாங்கள். ஸோ என்னென்னா முதல்ல நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்றதை நம்ம நம்பணும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கடந்து போகுன்ற விஷயம். அப்போ அந்த 200 வருஷம் வாழ்றேன்னு சொன்னது வந்து எனக்கு மாஸ்டர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்புறம் இப்போ சமீபத்தில் எம்ஜிஆர் ஃபோட்டோ வந்து ஒரு கிழவியை கட்டி பிடிச்சிட்டு இருப்பார். அது ரொம்ப ஃபேமஸ் ஃபோட்டோ எம்ஜிஆர்து. அந்த விஷயத்த சொன்னார். அந்த விஷயம் பண்ணும்போது நான் கூட இருந்ததாக சொன்னார். நான் வந்து அதை பார்த்து, ஏன்னா அந்த ஃபோட்டோ நிறைய இடத்துல பார்க்கும்போது இது யார் எடுத்திருப்பா, ஏன்னா அதெல்லாம் வந்து ஐகான்ஸ். அந்த ஃபோட்டோலாம் சிலவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஃபோட்டோக்கள் அமையும். அதில் வந்து எம்ஜிஆருக்கு அந்த ஃபோட்டோ, எம்ஜிஆர் வந்து குழந்தைங்க கூட சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிற ஃபோட்டோ, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபோட்டோக்கள். அது வந்து யார் பக்கத்தில் அந்த குழந்தை உட்காந்துருங்கலாம் தேடும்போது இப்போ இந்த ஃபோட்டோனுடைய இது அவர் கூட இருந்தது சொன்னார். எனக்கு ரொம்ப அதை பற்றி பின்னால் நான் நிறையா அவர்கிட்ட தனியாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா வாழ்க்கையில் சில ஃபோட்டோக்கள் வந்து நமக்கு வந்து நம்ம நிறைய ஃபோட்டோ எடுப்போம். ஆனால் சில ஃபோட்டோ தான் நமக்கு வந்து, நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, நம் இறந்தவுடன் நம்ம வீட்டு வெளியில் வைக்க போகிற ஃபோட்டோ எது? இப்போ அந்த ஃபோட்டோ நம்மகிட்ட இருக்கும். பயங்கரமானது இது. அதான் சொல்கிறேன். அப்போ ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ எதுன்றது இப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஃபோட்டோ நமக்காக பிரபலப்படுத்த போகுதுன்னு தெரியாது. அதுக்காக சொல்கிறேன். அடுத்தது இந்த படம் ஒரு ஹாரர். எனக்கு வந்து சுந்தர் சி அண்ணன் சொல்லுவார், ஏய் சினிமாவில் மட்டும் பேய் ஏமாத்தாதியா, பேய் நம்மளுக்கு சம்பாரிச்சு தருவார் சுந்தர்சி. பேயை நம்புனா சினிமாவில் அவன் சம்பாதிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னார் ஒரு நாள், என்னென்ன சொல்கிறீங்க, உண்மைதான்பா, பேயை மட்டும் ஒருத்தன் நம்பினான்னா அது வந்து சம்பாரித்து கொடுக்கும். ஏன்னா மனிதன் வந்து எதை வந்து எதிரியாக நினைக்கிறானோ அதை விரும்பிட்டான்னு வச்சிங்களேன், அவன் நமக்கு அடிமை. இது வந்து நீங்கள் யாரை வேணாலும் பார்த்துங்க. ஒருத்தவங்க பேசாமே போகிறான்னா நீங்கள் வெளியே போய் பேசிட்டீங்கன்னா அவன் வாழ்நாள் பூரா நம்மளுக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பான். அப்படி தான் பேயை வெறுக்கும் மனிதன் பேயை விரும்பும்போது அது நம்மளுக்கு ஏதோ செஞ்சு தருது. அடுத்தது மனிதன் வந்து பயத்தை விரும்புகிறான் அல்லது கெடுதலை விரும்பிக்கிட்டே இருக்கான், நல்லதை தான் விரும்ப மாட்டான். மனிதன் எதெல்லாம் வெறுக்கிறானோ அதை ரொம்ப விரும்பிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். நீங்கள் அதிகமாக ஒரு விஷயத்தை வெறுக்கிறீங்கன்னா பின்னால் அதை விரும்பிட்டீங்கன்னா அதை நீங்கள் விடவே மாட்டீங்க. இப்படி ஒரு இது இருக்கு. அப்போ வந்து இந்த பேய் வந்து இன்னைக்கு சினிமாவில் வந்து பயம்ன்ற ஒரு விஷயத்தை மீறி சினிமாவில் வந்து விரும்பப்படுறது எதுக்குன்னா அந்த பயத்தை நம்ம விரும்புகிறோம். இதெல்லாம் வந்து டிராகுலான்னு சொல்லிட்டு 1931 இதனுடைய முன்னோடி இருக்குது. 1931 தான் இந்த மாதிரி பயங்கரமான
படங்களை எடுத்தாங்க. 31 தான் அதுதான் இது. அது வந்து கழுத்தை கடிக்கும்னு சொல்லுவாங்க, ரத்தம் கக்கிடும் பார்த்தா அப்படின்னு இந்த மாதிரிலாம் இருந்தது. அடுத்தது எங்கள் காலத்தில் வந்து எக்ஸாசிஸ்ட்னு ஒரு படம் இருந்தது. அது தனியாக பார்த்துட்டா பரிசுலாம் சொல்லுவாங்க. ஒரு தேட்டரில் அந்த படம் ஓடும், தனியாக ஒருத்தவங்க பார்க்கணும், பயப்படாமல் பார்த்துட்டானா அவனுக்கு பரிசுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம இதில் பேய்க்கதை மன்னன் பிடி சாமின்னு ஒருத்தர் இருந்தார். பேய்க்கதை தான் எழுதுவார் எப்போ பார்த்தாலும். அதே போல் விட்லாச்சாரியா, ஜெகன்மோகினி படம்லாம் வண்டியாக கட்டிட்டு போய் பார்த்த காலங்கள் உண்டு. இந்த பேய் படங்களுடைய கதைகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது. சினிமாவில் எப்படி ஒரு காதல் படம் வந்து ரொம்ப முக்கியமானதோ, மாஸ்டர் சொன்ன மாதிரி ஆக்ஷன் படங்கள் வந்து முக்கியமானதோ, அதே மாதிரி பேய் படங்களும் ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக பேய்கள் வந்து பெண்களாக இருப்பாங்க இல்லையா? பெண்களை தான் நம்ம பேயாக இருக்கிறோம். ஏன்னா பெண்கள் தான் நம்ம சாமியாக கும்பிட்றதால பெண்களை நம்ம பேயாகவும் பார்ப்போம். இந்த புதிய இந்த டீம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைத்தோம். சின்னத்திரை ஓகே, சின்னத்திரை வந்து அதில் பிரபலமாகி அதில் வந்து நம்ம ஒரு ஸ்டார் லெவலில் இருந்து அதில் ஒரு ஹீரோ டம்மில் இருந்து ஸோ நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு ஒரு 30 வருட பயணம் வந்து அங்கே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ரீசெண்டாக நான் கலைமாமணி அவார்டும் வாங்கினேன். ஸோ சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்து ஒருத்தர் வர்றது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். பத்திரிகை நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இங்கேருந்து அங்கே வர்றது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் தாரணி அதை பற்றி பேசுகிறேன். தாரணி அதாவது முதல்ல வந்து இப்படி ஒரு புது டீம், எல்லாருமே புதுசு. ஸோ எல்லாருமே புதுசு. ஒரு ப்ரொடியூசர் அதை வந்து தைரியமாக எடுத்து, ஒரு டைரக்டர் வந்து அதை வந்து உருவாக்கி இன்னைக்கு வந்து ஒரு படமாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா உண்மையிலே அதுக்கு வந்து பயங்கர தைரியம் வேணும், பயங்கர தைரியம் வேணும். கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு தான் கை தட்டணும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த தைரியம் வராது. இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பெரிய பெரிய படங்கள் பண்ணி அவங்க பெருசாக சம்பாதிக்கிறது அது வந்து எல்லாராலையும் முடியாது. பட் முடிந்தவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து அந்த படங்கள் வந்து பெருசாக சாத்தியம். கண்டிப்பாக அது ஜெயிக்கும். ஏன்னா எல்லாம் பெரிய படங்கள். சின்ன படங்கள் வந்து இந்த மாதிரி புதுசாக வரவங்களை வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து கொண்டு வரணும்னு நினச்சி, ஏன்னா சின்ன சின்ன பட்ஜெட்டில் வந்து படம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களை வந்து வெளியில் கொண்டு வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து, புதுசாக வர கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து, எல்லா டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்து ஒரு படத்தை வந்து இன்னைக்கு இவ்வளோ தைரியமாக எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா கண்டிப்பாக இதை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு இடம் வந்து பத்திரிகை தான். ஊடகம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அந்த படம் வந்து பெருசாக வெற்றி பெறும். ஏன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா வந்து அவ்வளோ பவர்ஃபுல். ஒரு சாதாரண ரீல் போட்டாலே 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் மில்லியன் கணக்கில் வந்து நமக்கு வந்து வியூஸ் வருது அப்படின்னா ஒரு படத்தை வந்து இன்றைக்கி கொண்டு போய் சேர்க்கறது வந்து 100% பத்திரிகையாளர்கள் மட்டும்தான். ஸோ அவங்க நினச்சா மட்டும்தான் இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வரும். ஏன்னா இன்றைக்கி வந்து புது படங்கள் வந்து புதுசாக வர இந்த மாதிரி டீம் வந்து ஜெயிக்கல அப்படிலாம் சொல்லவே முடியாது. இப்போ இன்றைக்கி பிரதீப் வந்து ஒரு காலத்தில் புதுசு தானே, இன்னைக்கு வந்து அவர் எப்படி மில்லியன், ஸோ அவர் வந்து எவ்வளோ இன்னைக்கு வந்து அந்த படம் வந்து பேசப்பட்டிருக்கிறது வந்து வேற ரேஞ்சில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஊடகம் வந்து இன்னைக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் நான் பார்க்கும்போது ஒரு சின்ன பட்ஜெட், அவர் பட்ஜெட் எனக்கு என்னன்றது தெரியாது, ஆனால் சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த மாதிரி தெரியல, நல்லா செலவு பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபிலேருந்து ஆர்ஆர்லேருந்து எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது தாரணி படம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு படம் வந்து இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் போட்டிருக்காங்கன்னா அடுத்த படத்துக்கு வந்து அவர் பூஜை போடுறாருன்னா அப்போ அவர் வந்து உண்மையிலே வந்து எப்படி சொல்கிறது, பயங்கர தைரியம் வேணும். ஸோ அதை தான் நான் முதல்ல வந்து டைரக்டர் சாரை நான் பாராட்டுறேன், ஆனந்த் சாரை. ஸோ கண்டிப்பாக வந்து தாரணி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணுன்றதை வந்து நான் மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட படங்கள் வெற்றி அடைஞ்சாதான் இன்னும் வந்து நிறைய பேர் வந்து புதுசாக உள்ளே வருவாங்க நம்ம இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ எங்களை மாதிரி சின்னத்திரை கலைஞர்களுக்கு வந்து எத்தனை பேர் ஊக்கம் கொடுக்குறாங்கன்றது சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா சின்ன திரையில் வந்துட்டோம்னா அவங்க வந்து வெள்ளித்திரையில் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்து பல பேர் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல எனக்கும் வந்து அடுத்த படத்தில் வந்து ஒரு பெரிய மெயின் லீட் கேரக்டர் அவர் வந்து ஆனந்த் சார் கொடுத்துருக்காரு. அதுதான் இங்கே நம்ம லான்ச் பண்ணோம், என் திரைன்ற படம், நெக்ஸ்ட் படம். ஸோ ஒரு பெரிய ரோல் எனக்கு கொடுத்துருக்காரு அதில்.
ஸோ இப்படி ஒரு மனிதர் நல்ல மனசோடு இருக்கிறவர், பல பேரை வாழ வைக்கணும்னு நினைக்கிறவர் வந்து நல்ல பொசிஷனுக்கு வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாரும் தான் கண்டிப்பாக வந்து உதவி பண்ணணும். ஸோ மீண்டும் மீண்டும் நான் ஏன் பத்திரிகையாளர்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா, அவங்களால மட்டும்தான் இந்த படம் வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போக வைக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க ஆனந்த் சார். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உண்டான வந்து வெற்றி வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் இதில் உழைச்ச அத்தனை பேர், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், உழைச்ச அத்தனை பேரும் வந்து ஒரு நல்ல பொசிஷனை அடையணும்னு வந்து கடவுளை நான் வேண்டிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆனந்த் சாருக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். பிக் பாஸ் 9ல் இப்போ இருக்க அது என்ன சொல்லுவாங்க, பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருக்காங்க இல்லையா, அது மாதிரி கேமரா முன்னாடி சில பேர்லாம் வந்து விஷயம் பேசுறதா இருக்கட்டும், இல்லை கேமராக்கு பின்னாடி நிறையா நடக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம ஜாக்வர் தங்கம் சாரோட கமெண்ட்டுக்கும் நம்ம ஹீரோயின்ஸோட ரியாக்ஷன்ஸ்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தேங்க்யூ. அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பேசினேன், படத்தை தாண்டி நிறைய விஷயம். இதுவே என்னோட படம் வந்து அடுத்து ரிலீஸ் ரெடியாக இருக்குது. சாரா, நானும் யோகி பாபு சார்லாம் பண்ணியிருக்கோம். ரோபோ சங்கர் அண்ணா அவர் எல்லாரும் பண்ணியிருக்கோம். அடுத்து ரிலீஸ் ரெடியாக இருக்குது. அடுத்து குரு சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன், ரிலீஸ்க்கு இருக்குது. பிரம்ம முகூர்த்தம் அடுத்துக்கு ரிலீஸ்க்கு இருக்குது. இப்போ 2 படம் பூஜை போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கும் எனக்கு ஒரு படங்கள் வந்து இறைவன் நேரில் வந்துட்டுருக்கு. ரொம்ப அதுக்கு நான் பெருமைப்படணும், நன்றி சொல்லிக்கணும். என்னுடைய தாய் தந்தருக்கும் எனக்கு வாழ்த்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம்னா, நம்ம கேபிள் சங்கர் சார் மாதிரி கிடைக்க ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்லணும், லக்கி சாம் கை. அப்படி கூலாக ரிலாக்ஸாக வந்து அப்படியே ஒரு ட்ராக் ஷர்ட் டிஷர்ட்டில் வந்து ஜாலியாக பேசிட்டு போகிறாரு. நான் ஒரு 4 சட்டை மாதிரி இது நல்லா இருக்குமான்னு. ஸோ சார் ஆசம், அவுட்ஃபிட் இஸ் ஆசம். டைம் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமான்றது மட்டும் இல்லை, அரசியல் இல்லை, வாழ்க்கையிலே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கலைன்னா அது எங்கே போய் முடியுன்றது வந்து சமீப காலத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். சில காலதாமதத்தினால ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. ஆக்சுவலாக நிறையா பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி காலதாமதங்கள் அப்படின்றது வந்து எங்கே போய் முடியும்னா நமக்கு அது வந்து பாசிட்டிவில் முடிகிற மாதிரி தெரியல. ஸோ நமக்கு கிடைக்கிற நேரத்தில் கிடைக்கிற விஷயத்த கரெக்டாக அப்ளை பண்ணிட்டோன்னா அது நம்மளுக்கு டெஃபினட்டாக அடுத்தடுத்த விஷயங்கள் கொண்டு போகிறதுக்கு உதவுன்ற விஷயத்த எல்லாருமே மனசில் வச்சுக்கணும். வாய்ப்புகள்ன்றது எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். மிஸ் பண்ணதில் நானும் ஒருத்தன் தான். இப்போ தான் திருப்பி லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன்றத மேடையில் இருந்திருக்கும் சிறப்பு புதுமுகங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ்லாம் சொல்ல முடியாது, ஒரு வேர்டாக சொல்லிக்கிறேன். ஆனந்த் சார் அடுத்த ஸ்டேஜ் வரப்போ அடித்து தகுக்கணும் எல்லாம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுங்க. அப்புறம் சுப்பிரமணிய சிவா சார் ஒரு டாபிக் சொன்னார், பேய் வச்சு படம் வேணா ஜெயிச்சிடலாம் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே காதில் கேட்டுது. அதை சுந்தர் சி சார் சொன்னார் அப்படின்ற விஷயத்த அவர் வந்து கன்வே பண்ணார். எனக்கு அது நல்லா இருந்தது. இன்னைக்கு காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்குறேன். அமீர் சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, கண்ணுக்கு தெரியாத பேயையும் சாமி வச்சு ஏன்டா படம் எடுக்கிறீங்க, ஏன் படம் எடுக்கிறீங்க, கண்ணுக்கு தெரிய வச்சு சாதியை வச்சு படம் எடுங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம போகிற போக்கில் நமக்கு எது நமக்கு பாசிட்டிவாக இருக்கோ, எது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. மீன்வெயில் வந்து இன்னைக்கு சினிமாவில் செலிப்ரேஷனாக போயிட்டுருக்கிற சில டாப் டைரக்டர்ஸ் உடனே வந்து அவங்கள கூப்பிட்டு பாராட்டுற நம்முடைய சிஎம் உதயநிதி ஸ்டாலின், டெப்டி சிஎம் சார், அவங்களாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு படத்துடைய வெற்றியை பார்த்துட்டு உடனே கூப்பிட்டு அவங்கள ஹானர் பண்ணி வாழ்த்துறாங்க. ஸோ சினிமா எங்கே போயிட்டுருக்குன்னா, ஒரு நல்ல படம் பண்ணோம் அப்படின்னா இம்மிடியட்டாக நம்ம வந்து கவர்மெண்ட்டே கூப்பிட்டு வாழ்த்துற அளவுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கிறதுன்றது இயக்குநர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கேற்ற மாதிரி படங்கள்லாம் எங்களை மாதிரி பட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து இன்னும் அந்த ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, அந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கரெக்டாக கிடைக்காதா அப்படின்ற விஷயத்தை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். எல்லாரோட ஆக்டர்ஸோட படத்துக்கும் ஒரே டிக்கெட்டு தான், 200 240 தான் எல்லாருக்குமே டிக்கெட். ஆனால் அந்த விளம்பரங்களை பொறுத்து தான் பெரிய படங்களா சின்ன படங்களா அப்படின்றது டிசைட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே மாற வேண்டியது யாருன்னு தெரியல. நம்ம கேபிள் சங்கர் அண்ணா சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட்டுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இங்கே வந்து கருத்து தான், கண்டென்ட்டு தான் படமாக இருக்குது. கண்டென்ட்டை பேஸ் பண்ணி எல்லாரும் நல்ல படங்கள் பண்ணி வெற்றி மேடையாக்கணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Is the entire Dharani team, please join us onto the stage.
எஸ் மக்களே, ஒரு நல்ல கைத்தட்டோட லெட்ஸ் எவரட் ஃபார் மக்களே. புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் த வண்டர்ஃபுல் தாரணியோடைய த ட்ரைலர் மற்றும் மூவி ஆடியோ லான்ச். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம் எவ்ரி ஒன். எஸ்.